ஆனா உன்னை எப்படி அங்க இருக்க விட்டாங்க? நீ என்ன செஞ்சு கல்யாணத்தை நிறுத்தின? அக்கா போன்ல எதுக்குக்கா அதெல்லாம்? நான் நேர்ல வந்து விளக்கமா சொல்றேனே. சரி போன கொடு. முக்கியமான விஷயத்த சொல்லாம ஏதோ பேசிட்டு இருக்க. நான் அருணோட அத்தை பேசுறேங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? எதுக்குங்க? ரஞ்சிதா அதிரடியா ஏதோ செஞ்சுதான் உள்ள வந்திருப்பா. அவளை யாரும் மனசார ஏத்துக்க மாட்டாங்க. நான் வாழ்த்துக்கள் சொன்னது அதுக்கு இல்லங்க. நீங்க பெரியம்மா ஆக போறீங்க. என்னங்க என்ன சொல்றீங்க? நிஜமாவா? உங்க தங்கச்சி இப்ப கர்ப்பமா இருக்கா. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரஞ்சிதா கிட்ட போன் கொடுங்களேன். சரி இருங்க, ரஞ்சிதா கிட்ட கொடுக்கறேன். நீதான் உங்க அக்கா கிட்ட இத சொல்லிருக்கணும். நான் முந்திக்கிட்டேன், தப்பா எடுத்துக்காத. சரி. சொல்லுக்கா. ரஞ்சிதா வாழ்த்துக்கள் டி. தேங்க்ஸ்க்கா. இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? வார்த்தையால சொல்லவே முடியாதுடி. நீ இப்ப மட்டும் என் கண் முன்னாடி இருந்த, உன்னை அப்படியே தலையில தூக்கி வச்சு சுத்த இருப்பேன். எவ்வளவு நாள் தள்ளி போயிருக்கு? ஸ்ட்ரிப் வாங்கி செக் பண்ணியா? டாக்டர் போய் பாத்தியா? அக்கா என்ன பேசவே விடாம நீ மேல மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா எப்படிக்கா? சந்தோஷத்துல எனக்கு தலை கால் புரியலடி. சரி நீ சொல்லு, டாக்டர் போய் பாத்தியா? அவங்க என்ன சொன்னாங்க? அக்கா இங்க நிலைமை கொஞ்சம் சரியில்லை. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன்க்கா. ஏய் ரஞ்சிதா, ஏய் டேய் மச்சான் இருக்கற. வாக்கிங் போனதெல்லாம் போதும். இந்தா பிஸ்கட் சாப்பிடு. கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு தெரியாம நானே என் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன். என் நிலைமை புரியாம பிஸ்கெட் கொடுத்துட்டு இருக்கான். பிஸ்கெட் எருமை. டேய் உனக்கு வேணாம்னா வேணாம்னு சொல்லிருக்கலாமேடா. எதுக்குடா ஏன் பிஸ்கெட்ல மண்ணலி போடுற? அடி ஏய் என்ன என் டென்ஷன் புரியாம என் முன்னாடியே உட்காந்துட்டு சாவகாசமா நோச்சு நோச்சு ஸ்நாக்ஸ் தின்னுட்டு இருக்கேன். மனுஷனுக்கு கோவம்